அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவர் நம்மோடு இருந்து வழிநடத்த ஆண்டவர் பாதத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக தேர்ந்து கொண்ட இறைவார்த்தை யோவான் திருமுகம் 16வது அதிகாரம் 6வது இறை வசனத்தை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அது இவ்வாறு நமக்கு கூறுகிறது: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு கூறுகிறார். அருமையானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் யார் என்று வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவர் தந்தையாம் கடவுளிடமிருந்து வந்தவர். அவர் மறுபடியும் தந்தையாம் கடவுளிடம் செல்ல இருக்கிறவர். எனவே தந்தையாம் கடவுளிடம் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த வேலையை முடித்துவிட்டு மறுபடியும் தந்தையிடம் செல்ல அவர் இருக்கிறார். எனவே உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தந்தையிடமிருந்து வந்தது. இந்த உலகத்திலே அது வாழ்ந்து இந்த உலக பிரகாரமாக நடந்து இந்த உலக வாழ்வு முடிந்து மறுபடியும் தந்தையிடம் சேர வேண்டும் என்பதே தந்தையுடைய விருப்பம். ஆனால் உலக மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே இவ்வுலக போக்கின்படியே நடக்கிறார்கள். அவ்விதமாக உலக போக்கின்படி நடக்கும் பொழுது பல நேரங்களிலே நாம் தந்தை நமக்கு சுட்டி காட்டிய, தந்தை நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக கொடுத்த கட்டளைகளை மீறி நம்முடைய மனம் போல நம்முடைய இயல்பு குணம் மேற்கொண்டு பல நேரங்களிலே தப்பான வழிகளிலே நாம் நடக்கிறோம். அவ்விதமாக தப்பான வழியை நடக்கும் பொழுது நாம் தந்தையிடம் நம்முடைய ஆன்மா போய் சேர முடியாது. இந்த உலகத்திலும் அந்த தப்பான வழியில் நடக்கும் பொழுது தந்தை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியவில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே நம்முடைய செயல்பாடுகள், அதன் வினை பயன்கள் நம்மை பலவிதமான வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் நோய்வாய்ப்படுவதும் பலவிதமான துன்பங்களுக்கு எடுத்துச் செல்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய வழிகள் தீமையான வழிகளிலே நாம் செல்கிறோம். நம்முடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தாமல் அல்லது முறைப்படி பயன்படுத்தாமல் தாறுமாறாக நாம் பயன்படுத்துகிறோம். இதனால் நாம் தந்தையிடம் போய் செல்ல நம்மால் முடிவதில்லை. எனவே தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வின் வழியை அவர் காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு நம்மைப் போலவே அவர் அந்த துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்று அதை அனுபவித்து அதிலிருந்து நாம் துன்பப்படுகிற வேதனைப்படுவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் நானே வழி என்று சொல்கிறார்.
பாருங்க, நானே உண்மை. வழி என்பது ஒரு மனிதன் செல்ல வேண்டிய வழி, இடத்திற்கு சேர வேண்டிய இடத்துக்கு காட்டுகிற பாதை. எனவே அவர் தன்னை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் எந்த வழியில் தந்தையிடம் செல்கிறாரோ அதுபோல நாமும் அவர் வழியை தொடர்ந்து அவர் வழியை கடைபிடித்து நாம் தந்தையிடம் செல்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர் நான் உண்மை என்று சொல்கிறார். உண்மை என்பது இறைவனை குறிப்பது. உண்மை என்பது நிஜத்தை கொடுப்பது. எனவே நாமும் எவ்விதமாக இயேசு ஆண்டவர் உண்மையாக இருந்தாரோ அதுபோல் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் உண்மையுடையவர்களாக வாழ வேண்டும். நானே வாழ்வு என்று சொல்கிறார். எனவே பாவத்தால் மரித்து போன நமக்கு அவர் வாழ்வு கொடுக்கிறவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே அவர் நமக்கு கூறுகிற நமக்கு அவர் கொடுக்கிற அறிவுரையெல்லாம் என் வழியா அன்றி நீ எங்கும் தந்தையிடம் வர முடியாது என்று குறிப்பிடுகிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் காட்டிய வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவருடைய வழியிலே நாம் செல்லும்போது அது நமக்கு நிலை வாழ்வு கிட்டி செல்லும். அருமையான தொடக்கத்திலிருந்தே அந்த நெறிமுறை இதை எப்படி வாழ்வது என்று இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது அவர் சாட்சி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீதி, நேர்மை, நியாயம் இவ்விதமான நல்ல வழிகளை நமக்கு காட்டியிருக்கிறார். அவர் ஏழைகள் பால் இரக்கம் வைத்தவர், அருள் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர் என்று பல இடங்களிலே அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார், முடவனை நடக்க வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார். பலவிதமான பிரச்சனைகள் இருந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் இயேசு ஆண்டவர். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தை அடைவதற்கு ஆண்டவருடைய இயேசுவோடு காட்டுற வழியிலே நாம் நடந்தோம் என்றால் நாம் இறைவனோடு ஒன்றிப்பதற்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை வாழ்வுக்கு நமக்கு ஒரு வழி இருக்கிறது. நம்முடைய வாழ்வு இறைவனோடு அந்த என்றும் வாழ்கிற அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு, ஆண்டவரோடு இணைந்த வாழ்வுக்கு அந்த அவர் காற்ற வழி நம்மை இட்டு செல்லும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் காட்டிய நெறிமுறைகள், அவர் காட்டிய வழிகளிலே அவரை போல நேர்மை, நீதி, நியாயம், உண்மையை கடைபிடித்து ஒரு நல்ல பாதையிலே அவர் காட்டிய பாதையில் நடந்து நாம் இறைவனோடு இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு வாழ்ந்து, இந்த உலகத்திலே ஒரு செல்வ செழிப்பான வாழ்வு வாழ்ந்து, இந்த உலக வாழ்வு முடிந்து இறைவனோடு ஒன்றிக்கிற அந்த நல்ல வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் அடைய இன்றிலிருந்து நீங்கள் முயற்சி எடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளில் இயேசு ஆண்டவர் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று எங்களுக்கு கூறியிருக்கிறார். அவர் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க எங்களை இந்த நாள் முழுவதும் இனி வருகிற நாட்களிலும் வழி நடத்தும் ஆண்டவரே. அவர் பாதையிலே நாங்கள் நடந்து உண்மை கடவுளாம் இறைவனோடு இணைந்த ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையை, அந்த முடிவில்லாத பேரின் வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படி இயேசு நாமத்திலும் வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென்.